தியாகம் என்றால் என்ன? நமது வாழ்க்கையில் தியாகத்தின் முக்கியத்துவம் என்ன? நாராயணசாமி கரூர்லேருந்து கேட்டிருக்காங்க. தனக்கு மிஞ்சியதை கொடுத்தா அது பேர் தானம். தனக்கு மிஞ்சியது, வா வா உன்னை தான் காத்திருந்தேன் பழனிங்க வாங்க அப்படின்னு. என்னம்மா அப்படி கூப்பிட்டீங்கன்னு, 2 செருப்பு இருக்கா உனக்கு சரியாக இருந்தால் பாரு அப்படின்னு போட்டு பார்த்து சரியாக இருந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. பா ரொம்ப நாளாக இதை எப்போ எங்கே தொலைக்கிறதுன்னு பார்த்துருந்தா ஒருத்தன் கிடைச்சான். அவன் இது வேண்டாமன்னு சரியில்லைன்னா அந்த பழைய பேப்பருக்காரனை வர காணும். இப்படி தனக்கு வேண்டாத பொருளை மற்றவங்களுக்கு அப்படியே அன்போடு எடுத்து கொடுத்தோம்னா அது பேர் தானம். அது புண்ணியம் கிடைக்கும். தனக்கு மிஞ்சியது, என்கிட்ட 4 இருக்குது, நீ 1 எடுத்துகிட்டு போ. என்கிட்ட ஒரு 12 வாழைப்பழம் இருக்குது, ஒரு டஜன், ஒரு சீப்பு, ஏதோ ஒரு மாடு வந்தது, பழத்தை சாப்பிட்டு தோலை கொடுத்துட்டோம். தானம், கோதானம். பசுக்கு தானம் கொடுத்துருக்குறோம். அப்படி அதுக்கு ஒரு புண்ணியம் இருக்குது, நிச்சயம் இருக்குதுங்க. நிறைய பேர் கஷ்டப்படும் போது சாமிக்கிட்ட இது அதான் தானம் பண்ணியிருந்தான்னா அதை வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் சுவாமின்னு கேட்கும்போது இருக்குது, ஒரு 12 பிறவிக்கு முன்னாடி ஒரு பாட்டுக்கு வந்து ஒரு பழைய வாழைப்பழத்தோலை கொடுத்துருக்குறான், அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம கேட்டுக்கலாம். அப்படி நம்ம கேட்டு பிரார்த்தனை பண்ணி ஒருத்தருக்கு நல்லது பண்ணி கொடுக்கலாம். நீங்களும் அப்படி செய்யலாம். இது பேர் தானங்க. என்கிட்ட ஒரு பழம்தான் இருக்குது, எனக்கோ கொலைப்பட்டினி. சாப்பிட வரும்போது ஒருத்தன் ஐயா ரசிக்குதையான்னு பார்க்கும்போது என்னால் தாங்க முடியல, உன்னடியே அந்த பழத்தை கொடுத்துட்டீங்கன்னா அது பேர் தியாகம். தானம் கொடுக்கும்போது உங்களுக்கு எந்த விதமான ஒரு டென்ட் இருக்காது. டென்ட்னா ஒரு பள்ளம், ஒரு இந்த குடம்லாம் எடுத்துகிட்டு போய் செவுரில் அடித்தா ஒரு டென்ட் ஆகிடும்ல, அது மனசுக்கு குறையாக தானே இருக்கும். இதே மாதிரி மனங்கிற ஒரு பாத்திரம் ஒரு ஒடுக்கு விழுந்துடும், அது பேர் டென்ட். தானம் கொடுத்தா உங்களுக்கு டென்ட் விழுமா? அது என்ன ஒரு குறை கொடுத்துட்டு அதுக்கு வள்ளம் மாதிரி கிடக்குது, அது கொடுத்தா என்ன அப்படின்னு கொடுக்குறோம். அது சும்மா தூக்கி போடுறது தான் அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. அது ஆனால் இருக்கிற ஒரு வாழைப்பத்தை கொடுத்தீங்கன்னா அது ஒரு பெரிய பள்ளத்தை உண்டாக்குனா அந்த ஒரு இழப்பை நீ உணரணும். அந்த இழப்பை உணர்ந்தால்தான் அது பேர் தியாகம்னு பேர். உணர்ற, ஆனால் அதில் ஒரு பெருமிதம் அடைகிற. அந்த நன்மை நமக்கு தெரியாது, இருந்தாலும் உனக்கு அந்த உணர்வு வந்ததுன்னா இது தியாகம். நான் செய்து தான் ஆகணும், என்னை விட்டால் யார் செய்ய முடியும் இங்கே? என் முன் இப்போ யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கிறேன். என்கிட்ட தான் அவன் கேட்குறான். அவன் வந்துடலான்னா நான் சாப்பிட்ருப்பேன். ஆனால் ஒரு சிச்சுவேஷனே உண்டாக்கி என் கையில் பழத்தையும் கொடுத்து அதை கேட்குறதுக்கும் ஒரு ஆள் வந்த பிறகு நான் எப்படி தராமல் இருக்க முடியும்? அந்த இழப்பை உணரணும், ஆனால் தருகின்ற மனம் வரணும். அது பேர் தியாகம். இது இல்லாமலும் நான் இருப்பேன், ஆனால் இது இல்லாமல் அவன் இருக்க மாட்டான். ஏன் அவனால் இருக்க முடியாதுன்னா அவன் அறியாதவன், நானும் அறிந்தவன். என்ன அறிந்தவன்? நான் அழியாதவன், திருப்தன், பூர்ணானந்தன். சாஸ்திரம் என்ன பிரம்மம்னு சொல்லியிருக்குது. அப்படிங்கிற ஒரு அறிவினால் இந்த இழப்பு எனக்கு ஒரு பெரிய இழப்பாகவே தெரியாது. மனம் கொஞ்சம் இழக்கும், ஆனால் அறிவு சொல்லும், ஓ இதெல்லாம் சாதாரண விஷயம், இது தானம் கிடையாது. எவன் ஒருவன் இந்த தியாக உணர்வை வைத்திருக்கிறானோ அவன் தனக்கு வருகின்ற சுக துக்கங்களை தியாகம் செய்கிறான், விருப்பெருப்புகளை தியாகம் பண்ணுறான். தியாகம் பண்ணால் சமமாக பார்க்குறான். வெற்றி வந்தாலும் சமம், தோல்வி வந்தாலும் சமம், உறவு வந்தாலும் சமம், உறவு பிரிந்தாலும் சமம். மனசில் எப்பவுமே சலனம் இல்லாத ஒரு நிலை இருக்குது பாருங்க, அதுதான் தியாக புத்தி. என்னத்தை தியாகம் பண்ணிட்டான்னா? பொருளை தியாகம் பண்ணானா? இல்லை, தன்னிடம் இருக்கிற விருப்ப தியாகம் பண்ணியிருக்கிறான், தன்னிடம் இருக்கின்ற கசடுகளை தியாகம் பண்ணியிருக்கிறான். இது தாங்க தியாகங்கிறது. அந்த தியாகம் எதனால் உண்டாச்சுன்னா பூர்ண ஞானத்தினால் உண்டாச்சு. ஆனால் அது பூர்ண ஞானம் வர்றதுக்கு நம்ம முதல்ல தியாகத்தை பயிற்சி பண்ணணும், கொடுத்து தான் பார்க்கணும் என்னதான் ஆகுது. அப்போ பார்க்கும் பொழுது நான் இது இல்லாமல் இருப்பேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இருக்குது ஒரே ஒரு சைக்கிள், அதுக்கு காற்று பின் போயிடுச்சு, ஏதோ குச்சியை வச்சுட்டு பெடல் அப்படியே தள்ளிட்டு போயிட்டுருக்கிறேன், இதை ஒன்று தான் அப்படி வச்சு பழைக்கணும் அப்படின்னு இருக்குது. அப்போ ஒருத்தர் கேட்குறாங்க, ஐயா என் பையனுக்கு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் போய் ஸ்கூலுக்கு போனோம், இந்த வண்டி அப்படின்னு எடுத்துகிட்டு போங்க, எனக்கு என்ன நடந்தா போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம். அப்போது ஒருத்தன் எவன் ஒருவன் அப்படி கொடுத்து தியாகம் பண்ணுறானோ
அவனுக்கு உள்ளுக்கு இது இல்லாமல் நான் இருப்பேன் அப்படின்ற ஒரு தைரியம் அவங்ககிட்ட இருக்குது. ஆனால் அவங்களுக்கு இல்லை, இது இருந்தால்தான் வாழ முடியும்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்போ யாரால் இது இல்லாமலும் இருப்பேன்ற உணர்வு அடைகிறாங்களோ அவங்க எதையும் தியாகம் செய்வார்கள். எம்பும் பிறர்க்குரிமை அன்புடையார் எலும்பையும் மற்றவங்களுக்கு கொடுத்துருவாங்களாம். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர். அன்பில்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாம் எனக்கு எனக்குன்னு நினைப்பாங்க. அன்புடையார் எம்பும், என்புன்னா அந்த உடம்பு எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. எலும்பை கொடுப்பாங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா சிப்பி சக்கரவர்த்தி பண்ணான் இல்லையா, ஒரு புறாவுக்காக தன் தொடையை அறுத்து உடம்பையே மாமிசத்தாக கொடுத்தான் இல்லையா, அவன் தான் அன்புடையவர். அந்த அன்புடைமை இருக்கிறவங்களுக்கு தியாகம் வந்துடுது. தியாகம்ங்கிறது கர்மத்தை செய்து கொண்டே தன் கடமைகளை ஆற்றிக்கொண்டே அதில் கிடைக்கின்ற லாப நஷ்டத்தை பொருட்படுத்தாமல் இருக்குது. அப்போ லாப நஷ்டத்தை தான் அவன் தியாகம் பண்ணுறான், கடமையை தியாகம் பண்ணல. கடமையை செய்து கொண்டு அதில் வருகின்ற உரிமையை தியாகம் பண்ணணும். ஒரு தாய் தன் கடமையை செய்கிறா, என் பெருசாகி வந்தெல்லாம் செய்து கொடுப்பான், எனக்கு நகை நட்டு வாங்கி கொடுப்பான், எனக்கு ஒரு பங்களாக்குள் வாங்கி கொடுப்பான், என்னை காரில் ஓட்டிகிட்டு போய் ஊரெல்லாம் காட்டுவான். என் பையன்னா குழந்தைய வளர்க்குறாங்க, ஈமைக்கும் போது அதெல்லாம் தொடச்சி விட்டாங்க, ஆய் போகும்போதெல்லாம் தண்ணி ஊற்றி கழுவுனாங்க, அதோட சில்லுன்னு கத்துமேன்னு சொல்லி வெது வெதுப்பாக தண்ணியை வச்சு கொடுக்குறாங்க, அப்புறம் ஒலிக்குமேன்ட்டு மெத்தில் தொட்டு அதை தொடச்சி விடுறாங்க. அவங்க கடமையை ஒரு சிறிதும் கைவிடல. ஆனால் உரிமை எதிர்பார்த்துருக்குறாங்களா? உரிமை எதிர்பார்த்தாடா நான் இதெல்லாம் செய்தேன், இப்படி பேசிட்டியே அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுதாங்க தியாகம். எவன் ஒரு உரிமையை தியாகம் பண்ணிவிட்டு கடமையை செய்கிறானோ அது பேர் தியாகம். எவன் ஒருவன் உரிமையை விட்டு அல்லாமல் கடமையை விட்டு விட்டானோ அவன் சன்னியாசி. சன்னியாசி கடமையும் உரிமையும் விட்டவன். தியாகி கடமையை வைத்துக்கொண்டு உரிமையை விட்டவன். இதில் யார் வசதி சொல்லுங்க? கர்மபல தியாகி தானே, அவன் தான் சொல்றார். இப்போ தியாகம் தாண்டா சன்னியாசியோட உயர்ந்தது. ஏன்னா சன்னியாசியாக அர்ஜுனன் விரும்புகிறான். பகவான் சொல்கிறாரு, சன்னியாசத்தை விட தியாகம் உயர்ந்தது அப்படின்னு சொல்கிறார். சரிங்க, வேற கேள்விக்கு. துரியோதனனைப் போல அல்லது அவனை விட அதர்ம வழியில் நடக்கின்ற மனிதர்கள் நம் உறவினராகவோ குடும்ப உறுப்பினராகவோ அல்லது நண்பராகவோ இருந்தால் வேதாந்தம் பயில்கின்ற நாம் அவர்களிடத்தில் எப்படி இருக்க வேண்டும்? சுரேஷ்ஜி திருப்பூர்லேருந்து கேட்டிருக்காங்க. கிருஷ்ணனை விட யார் வேதாந்தம் படித்தவங்க இருப்பாங்க? அவர் எப்படி நடந்துக்கிட்டார்? வேதாந்தத்தை அவர் தான் சொல்லிக் கொடுக்குறவர். அவர் எப்படி நடந்துக்கிட்டார்? அவருடைய நெய்பராக தானே இருந்தார். ஆனால் அவர் வேதாந்தம் மட்டும் படிக்கலை, அவர் சரியாக சத்திரியனாக இருந்தார், போர்க்கலையில் வல்லவனாக இருந்தார், வெறும் தேர் சக்கரத்தை தூக்கி பயமுறுத்துறவர், சாதுரியத்தில் பண்ணவர். அப்படி உங்களால் முடியும்தான் உங்கள் நெய்பர்ஹுட் எப்படி இருந்தாலும் நீங்கள் கண்ணன் மாதிரி வாழுங்க. நம்மளுக்கு கண்ணன் மாதிரியாக இருக்க முடியாது, ராமராக தான் இருக்க முடியும். இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வாப்பா அப்படின்னு நீ இது வாழலாம் இல்லையா? இப்போது நீங்கள் அது போராடலாமா போராடக்கூடாதா அப்படிங்கிறது நெய்பர் எப்படி இருந்தாக்கா உங்கள் நிம்மதி குறையும். எவன் ஒருவன் பிரம்ம ஞானத்தை பெற்று என் சுற்றுச்சூழல் அமைதியாக இருந்தால் தான் எனக்கு திருப்தின்னு சொல்கிறானோ அவன் பிரம்மஞானியே இல்லை. சுற்றுச்சூழலை அமைதிப்படுத்தி விட்டு எனக்கு ஆனந்தம்னு சொல்கிறது சம்சாரி. அவன் தான் எல்லாத்தையும் காற்று இல்லாமல் ஜன்னலை மூடுறது, பாலுக்கு பத்திரப்படுத்தி வைக்கிறது, கதவுக்கு எண்ணெய் போடுறது, சைக்கிள்லாம் பண்ணுறதுன்னா அது இல்லாமல் இருக்க முடியாது அவனால். எவன் ஒருவன் சுற்றுச்சூழல் எப்படி இருந்தாலும் என்னுடைய நிம்மதிக்கு ஒரு கேடும் இல்லை. என்ன இப்படி சொல்கிறீங்க? உங்களுக்கு இந்த ஜெயிலில் போட்டால் என்ன பண்ணுவீங்க? ஜெயிலும் இந்த பூமியில் தானே இருக்குது. ஜெயிலும் ஜனங்க உங்களை மாதிரி தானே இருக்கிறாங்க. இதை விட நல்ல ஜனங்களும் அங்கே இருக்கலாம். சுற்றுச்சூழல் அமைதிப்படுத்தி விட்டு ஆனந்தம்னு சொன்னால் அது சம்சாரம். சுற்றுச்சூழல் எப்படி இருந்தாலும் எனக்கு ஆனந்தத்துக்கு குறைவில்லை அப்படின்னு சொன்னோம்னா அதுதான் முக்தி. அதனால் துரியோதனன் எத்தனை பேர் வந்தாலும் சரி, அந்த அர்ஜுனன் அன்னைக்கு அவன் முக்தன் அடையலை. அவன் சத்திரியன் அந்த கர்மயோகத்துக்காக அவனை கொல்ல சொன்னார். ஆனால் பிரம்மஞானியை கூப்பிட்டு அப்படி சொல்லியிருப்பாரா? ஒருவேளை பிரம்மஞானியை அங்கே தெரியாமல் போர்க்களத்தில் வந்துட்டான். என்னப்பா இங்கே சண்டை நடந்துக்கிட்டு இங்கே நடுவில் நின்றுட்டு இருக்கிற அப்படின்னு அவன் கோமணத்தோடு நிற்கிறான். அப்புறம் இந்த பில் எடுத்து அவனை அடின்னு சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். அவன் கண்ணுக்கு துரியோதனும் இல்லை,
அர்ஜுனனும் இல்லை, கிருஷ்ணனும் இல்லை. பிரம்மஞானி துரியோதனை கண்டுபிடிச்சிட்டாலே அவன் பிரம்மஞானி இல்லை. பக்கத்தில் இருக்கவன் துரியோதனன் அப்படின்னு அவனுக்கு அறிவு வந்துருச்சுனாலே, அதில் ஒரு வெறுப்பு வந்துருச்சுனாலே அவன் பிரம்மஞானி இல்லை. முதல்ல இது நடக்கவே அது. இந்த ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டினுக்கு ஹைப்போதெட்டிக்கல் பதில் கூட கொடுக்க முடியாது. சரி. விசேஷ தர்மம் செயல்படுத்தும் இடத்தில் சாமானிய தர்மம் ஒருவன் பயன்படுத்தினால் அது அதர்மத்தில் சேருமா? ஐஜஸ் கேட்டிருக்காரு. சாமானிய தர்மமும் விஷய தர்மம் வேற வேற தர்மம் கிடையாது. சாமானிய தர்மத்துக்குள்ளதான் விசேஷ தர்மம் வருது. அது ஒன்றும் எக்ஸ்க்ளூஷன்லாம் கிடையாது. அது இப்போ நீங்கள் ஒரு பொருளை வாங்குறீங்கன்னா அது கூட ஸ்பேர் பார்ட்ஸ் தான் கொடுக்குறாங்க அவங்க. நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். சில சமயத்தில் நம்ம காரோ ஏதாவது ஒரு பொருள் வாங்கினோம்னா அடிஷ்னலாக 2-3 கொடுக்குறாங்க. எதுக்கு இல்லைன்னா வேணுங்க அப்படின்னு. இந்த காதில் போட்டு கேட்குறோம்ல, அது இயர்ஃபோன், அதுக்கு பட்டு ஒன்று கொடுக்குறாங்கல்ல, அது எக்ஸ்ட்ரா ஒரு பாக்கெட்டில் கொடுக்குறாங்க, அது கொடுக்குறாங்க. இது சாமானிய தர்மம், அது விசேஷ தர்மம். அது கூட வருது, அது எக்ஸ்க்ளூஷன்லாம் கிடையாது. விசேஷ தர்மம் சாமானிய தர்மத்தோட உயர்ந்தது. விசேஷ தர்மத்தை கண்டுபிடிக்கிறது தான் உண்மையான அறிவு. சாமானிய தர்மத்துக்கு என்ன அறிவு வேணும்? அது தம்பு ரூல் மாதிரி, இப்படி போய் இப்படி போய் இப்படி போங்க சார்னா அது போயிடலாம். கஷ்டமான ஒரு ஜிக்ஸா பஸ்ஸில் கொண்டு போய் விட்டோம்னா அது விசேஷ தர்மம். இப்போ விசேஷ தர்மமும் தர்மங்க, அது எப்படி அதர்மமாக முடியும்? அது தர்மம் இல்லை. இப்போ சாமானிய தர்மம்ங்கிறது என்ன? எல்லா காலத்திலும் எல்லா இடத்திலும் எல்லா மனிதருக்கும் அது சமம். விசேஷ தர்மம் இரவில் அது தர்மமாக இருக்கலாம், பகலில் அதர்மமாக இருக்கலாம். ஒரு இடத்துல தர்மமாக இருக்கலாம், இன்னொரு இடத்துல அது அதர்மமாக இருக்கலாம். ஒரு ஆளுக்கு அது தர்மமாக இருக்கலாம், இன்னொரு ஆளுக்கு அது அதர்மமாக இருக்கலாம். இப்போ போர் வீரன் அவன் போர்க்களத்தில் இருந்தான்னா சுட்டு தள்ளுங்கிறான். வீட்டில் இருந்தான்னா துப்பாக்கி எடுத்து பத்திரமா அங்கே வை, இங்கே சுடுற வேலைலாம் வச்சுக்காத, தோசை ஒன்றா சுடு, ஆளை சுடு. இப்போ அவனுக்கு விசேஷ தர்மம் தெரியுது இல்லை, இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுது இல்லை. என்னங்க எங்கே பார்த்தாலும் சுட்டுட்டு இருந்தீங்க, அந்த இடத்துல போர் முனையில் இங்கே ஒன்றுமே செய்ய மாட்டாங்க, பக்கத்தில் தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கிறான், துப்பாக்கி எடுத்து 2 போடுங்க அப்படின்னு. ஐயோ, அங்கே சாமானிய தர்மம் தான் இருக்கும். விசேஷ தர்மம் இடத்துக்கு ஏற்ப மாறும். அது அறிவுள்ளவன் தான் கண்டுபிடிக்க முடியும். காலத்துக்கு ஏற்ப மாறணும். போர்க்காலத்தில் தான் அவன் துப்பாக்கி எடுத்து சுடுவான். மீதி நேரத்தில் துப்பாக்கி குண்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு வெறும் துப்பாக்கி வச்சுட்டு தான் அவன் வந்து எக்ஸசைஸ்லாம் பண்ணணும். லோடட் கன்லாம் யூஸ் பண்ண முடியாது. அது ஒரு அலங்காரம் தான். அவங்களுக்கு கூர்க்கா வேலை கொடுத்துருக்குறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி இப்படி நிற்கணும். இப்போல்லாம் அதெல்லாம் கொடுக்கறதில்ல. முன்னெல்லாம் ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி ஒரு ரைஃபிள் வச்சு, அது பழங்காலத்து ரைஃபிள். அது தலைக்கீழே வச்சாலும் சுடும், நேராக வச்சாலும் சுடும், எப்படி வச்சாலும் சுடாமலும் இருக்கும். அது ஒரு கையில் பிடிக்கிறதுக்கு தான் அது. அந்த மாதிரி ஒரு போர்க்காலத்தில் அது சுடலாம், மற்ற காலத்தில் அது அலங்கார பொருள் தான். எவ்வளோ பேர், நிறைய பேருக்கு வீட்டிலலாம் 2 கத்தி அப்படி வச்சுருக்குறாங்க. இராணுவத்தில் அதுக்காக வச்சுருக்காங்க. என்றைக்காவது சேர்த்து சண்டை போட்டிருப்பாரா? போர்க்காலம் வந்தால் எடுத்து சண்டை போட்டுருவார். சில காலங்களில் செய்யலாம், சில காலங்களில் செய்யக்கூடாது. சில இடங்களில் செய்யலாம், சில இடங்களில் செய்யக்கூடாது. சில மனிதர்கள் செய்யலாம், சில மனிதர்கள் செய்யக்கூடாது. அவன் செய்யலாம், நீ செய்யக்கூடாது. என்னங்க அப்படி ஒரு அப்படி சொல்கிறீங்க? அவன் வந்து அவனை அடித்து கேட்டான், அவன் வந்து அதிகாரி, அவன் அப்படி தான் செய்வான், நீ அதிகாரியா? அதிகாரிகள் செய்யலாம், அதிகாரி உட்பட்டவர்கள் செய்ய முடியாது. இது பேர் விசேஷ தர்மம். விசேஷ தர்மம் இந்த காலத்தில் இது செய்யலாமா, இந்த இடத்துல இது தகுதியா, இதை நான் செய்யலாமா அப்படிங்கிறத நீ கண்டுபிடிக்கணும். சாமானிய தர்மம் யாரும் கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. எல்லா காலத்துலேயும் அது உண்மை, எல்லா இடத்துலையும் அது உண்மை, எல்லாருக்கும் அது பொது. அப்போ கால, தேச, மனிதன் 3க்கும் சமமாக இருந்ததுன்னா அது சாமானிய தர்மம். ஒவ்வொருத்தருக்கும் மாறும்போது ஆண்களுக்கு ஒரு தர்மம், பெண்களுக்கு ஒரு தர்மம். பொது இடத்துல சிரிக்காதம்மா, அந்நிய மனுஷங்களோட அதிகம் பேசாதம்மா, இந்த நேரத்துக்கு மேலே வெளியே போகாதம்மா, என்னங்க எனக்கு மட்டும் இப்படியா அப்படின்னு சொல்கிறாங்க. அது சமுதாய கட்டுப்பாடுக்கு அப்படி வச்சுருக்கிறாங்க. அவனை மட்டும் விடுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க பையனை. அவன் ஆம்பளை பையன்டி அப்படின்னு. இன்னும் அவனுக்கு ஒரு தர்மம், எனக்கு ஒரு தர்மமா? ஆளுக்கு ஆள் மாறதான் செய்யும். டீச்சருக்கு ஒரு தர்மம்,
அரசியல்வாதிகளுக்கு ஒரு தர்மம், நீதிபதிகளுக்கு ஒரு தர்மம். அவனுக்கு தர்மத்துக்குள்ளே இதெல்லாம் இருக்குது. அவன் தூக்கு தண்டனை கூட கொடுக்கலாம். அவருக்கு இப்போது சட்டசபையில் ஒரு இம்யூனிட்டி இருக்குது. சட்டசபை இம்யூனிட்டின்னே சொல்கிறாங்க. அதை அங்கே அவங்க வந்து அவதூறு வழக்கெல்லாம் போட முடியாது. நீங்கள் வெளியே வந்து பேசினா அவதூறு வழக்கு போட்டுருவாங்க. சட்டசபையில் சொல்லலாம். அதுக்கு ஒரு இம்யூனிட்டி கொடுத்துருக்குறாங்க. அது என்னது? பார்லிமெண்ட். பார்லிமெண்ட்டுன்னு என்ன அர்த்தம் தெரியுங்களா? பார்லே அப்படின்னா பேசுறதுன்னு அர்த்தம். இங்கிலீஷ் பிரெஞ்சில் பார்லேன்னா சொல்லுங்கன்னு அர்த்தம். பார்லிமெண்ட்னா பேச்சுவார்த்தையின் மூலம் கவர்மெண்ட் நடத்துறது. போட்ட தண்டனைலாம் கிடையாது, இஷ்டத்துக்கு பண்ணுறதில்ல. ரெண்டு பேரும் எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் சேர்ந்து பேசி முடிவு எடுக்கணும். அது பேர் தான் பார்லிமெண்ட். பேசவே விடாமல் தடுக்கிறதெல்லாம் கிடையாது. அப்படியே பார்லிமெண்ட் இல்லை. அதுக்கு அது வந்து மொனார்க்கின்னு ஆகிடும். சரி, இப்போ உங்களுக்கு விசேஷ தர்மம் தெரிஞ்சிடுச்சா? ஐயா, இந்த இடத்துல இந்த நேரத்தில் நான் இதை செய்யலாமா அப்படின்னு சொல்லும்போது அவன் கண்டுபிடிக்க முடியலன்னா யாரை போய் கேட்கணும்? சாஸ்திரம் தான் துணை. அப்போ நாலடியார் சொல்கிறாங்க, ஔவையார் பாட்டு எழுதியிருக்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க. அதுதான் நமக்கு வழிகாட்டி விசேஷ தர்மத்தை. சரி, நான் நாலடியாரும் படிக்கல, ஔவையாருடைய ஆத்திச்சூடியும் படிக்கல, எதுவும் படிக்கலையா, என்ன பண்ணோம்? சான்றோர்கள் பெரியவங்க, மூத்தோர் சொல் மிக்க மந்திரம் இல்லை. அம்மா அப்பா மூத்தோர், வீட்டில் பெரியவங்க, ஊர் பெரியவர்கள், அவங்க கேட்குறோம், ஐயா இந்த மாதிரி ஒரு காரியம் நடக்குது, இன்றைக்கி செய்யலாமா செய்யக்கூடாதா, இவன் செய்யலாமா அல்லது அவனை செய்ய வைக்கலாமா, இந்த நேரத்தில் செய்யலாமா அல்லது அடுத்த மாதம் செய்யலாமான்னா, பொறுத்துருங்க, நான் சொல்கிறபடி செய்யுங்க, அடுத்த அமாவாசை இவனை வச்சு செய்திருங்க, இந்த பொருளை வச்சு செய்யுங்க நான் சொல்கிறாரு பாருங்கள். அதுதான் விசேஷ தர்மத்தை விசாரித்தல். அது பேர் குச்சலம்ங்கிறார். யோகம் கர்மசு கௌச்சலம். கர்ம யோகங்கிறது என்ன? உரிய நேரம், உரிய இடம், உரிய பொருள், அந்த ஆளை வைத்து அதை செய்வது தான். நீ அதை செய்யலாமா, செய்ய முடியும் என்றால் இந்த காலத்தில் செய்யலாமா, இந்த காலத்தில் வேணால் இந்த இடத்தில் செய்யலாமா என்று மூன்றையும் விசாரிக்கிறான் பாருங்க, அவன் தான் கர்மயோகி. அதுவும் கர்மயோகத்தில் ஒரு அங்கம்னு சொல்கிறார். 2 ரூல் சொல்கிறார். யோகம் சமத்துவம் உச்சதே. விளைவில் சமத்துவத்தை பார். செய்கின்ற போது செய்து முடி. அது விளைவு எப்படி இருக்குது, எப்படி இருந்தாலும் சமமாக பார். செய்து முடிக்கிற வரைக்கும் விளைவை பற்றி யோசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அப்போது விளைவு ஜெயிலோ அல்லது பாராட்டோ எதுவும் லாபமோ நம்ம பேங்க்கை கொள்ளடிச்சிடலாம். செய்வதில் விளைவை பற்றி யோசிக்காதேன்றார். சமத்துவம் அப்படின்னு சொல்கிறார். இல்லை, குச்சலம். அடுத்த லைன் போடுறார். செய்வது நியாயம்தானா, அது விசேஷ தர்மமானு யோசனை பண்ணிப்பார். பகவத்கீதை மாதிரி மோஸ்ட் பிரில்லியன்ட்டு ஒரு தத்துவ விசாரணையோ அது சொல்லும்போது அதில் ஓட்ட உடைச்சலோ லூப் ஹோலோ இல்லாதபடி ஒரு சாஸ்திரம் எழுதப்பட்டதுன்னா அது பகவான் சொல்லியிருக்கணும். அது வியாசர் மாதிரி விஷால புத்தி இருக்கவர் தான் சொல்லியிருக்க முடியும். இப்போ நீங்கள் விசேஷ தர்மம் புரிஞ்சிட்டிங்களா? அதுதான் இருக்கிறதுலே நல்ல தர்மம். அது அப்சல்யூட்டு, இது ரிலேட்டிவ். அப்சல்யூட்டு தர்மங்கிறது சாமானியம், அது அப்சல்யூட், மாற்றவே முடியாது. ரிலேட்டிவ்னா காலம், இடம், ஆள், இதுக்கேற்ற மாதிரி மாறும். ரிலேட்டிவ் தர்மம், அப்சல்யூட் தர்மம், ரெண்டுமே தர்மம். எல்லாமே பரபிரம்மம்தான் என்றால் ஜோதிடம் மனிதர்கள் வாழ்க்கையில் என்ன செய்கிறது? ஜோதிடம் மனிதர்களை எப்படி பாதிக்கிறது அல்லது உண்மையில் பாதிக்கிறதா? கிரகங்களுக்கு மனிதர்களின் வாழ்க்கையை பாதிக்கும் சக்தி உண்டா? முன்கணிப்புகள் எப்படி சரியாகின்றன? இதற்கெல்லாம் மேலான பார்வையில் ஜோதிடம் என்றால் என்ன? ஹர்ஷா கேட்டிருக்காரு. கடைசி கேள்வி தான் கரெக்டான கேள்வி. இவருக்கு ஜோதிடம் உண்மையா பொய்யான் தான். இது எதுக்கு பிரம்மம் எல்லான்னு சொல்கிறேன். பிரம்மம் எல்லான்னா கோள்களும் அதுதான். பிரம்மம் எல்லான்னா கர்ம விதிகளும் அதுதான். அதனால் பிரம்மத்துக்கு இங்கே வந்து அதை கொண்டாந்து சிபாரிசு பண்ண வேண்டியதில்லை. ஜோதிடம் உண்மையா அப்படின்னு கேட்குறேன். ஜோதிஷ் அப்படின்னா என்னங்க? டார்ச் லைட்னு அர்த்தம். ஜோதிஷ்னா டார்ச் லைட். ஒரு ஹெல்மெட் மாட்டி அதில் ஒரு டார்ச் லைட் மாட்டினோம்னா நீங்கள் கையில் கூட சுமக்க வேண்டியதில்லை. திரும்பி பார்த்தோன்னே லைட் அடிக்கும். உங்களால் இருட்டே பார்க்க முடியாது.
அதுக்கு ஹெல்மெட்டில் லைட் போட்டுக்கிறேன். அப்போ ஹெல்மெட் லைட்டோட எந்த குகையிலும் போகலாம், எந்த பாதையிலும் போகலாம். லைட் இல்லைன்னா என்ன ஆகும்? பள்ளத்தில் விழுந்துருவீங்க. பழஞ்ச கிணறு ஒன்று இருக்குது, நான் பாருங்க பின்னாடி பத்திரமா வாங்கன்னு சொல்லுவார். அப்புறம் சத்தமே காணும். ஹெட்லைட் இல்லாமல் போயிட்டார். ஜோதிடங்கிறது நம்ம போகும் பாதையை இப்படி இருக்கும்பா, பார்த்து நடந்துக்க. ஆனால் மாற்ற முடியாது, பாதையை மாற்ற முடியாது. நீ பார்த்து நடந்துக்க. கிணறு இருக்குது பார்த்து, தண்ணியில் கண்டம் இருக்குது, நெருப்பில் கண்டம் இருக்குது, அங்கே மேடு ஏறணும். இதெல்லாம் ஒன்று சொல்லலாம். ஏன்னா ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் இன்ப துன்பம்ன்றத சமமாக தான் எடுத்துகிட்டு வராங்க. இன்பம் மட்டும் 100%ன்னா இது பூமி இல்லை, அது சொர்க்கம். துன்பம் மட்டும் 100%ன்னா அது சொர்க்கமும் இல்லை பூமியும் இல்லை, அது நரகம். இன்ப துன்பம் கலந்து தான் பூமி. பூமிக்கு யார் பிறந்தாலும், அது மகாராஜாவாக இருந்தாலும், அவன் வீட்டில் வேலை செய்கிற ஒரு தொழிலாளியாக இருந்தாலும் இன்ப துன்பம் இருக்கும். இவனுடைய இன்ப துன்பம் வேறு மாதிரி இருக்கும். ஒரு தொழிலாளிய இன்ப துன்பம் என்ன? சண்டே லீவு கொடுப்பாரா? அன்றைக்கி வர சொல்லியிருக்கிறாரே. அப்புறம் இந்த மாதம் ஒரு அத்தை பையனுக்கு நான் வந்து மோதிரம் போட்டாகணும். ஏற்கனவே 500 ரூபா முதலாளிகிட்ட கடன் வாங்கியிருக்கிறேன். இப்போ இன்னொன்று கேட்டால் ஒரு வள்ளுன்னு விழுவார், இது செய்யவும் முடியாது அப்படின்னு அவனுக்கு ஒரு துன்பம். அப்புறம் அப்படி போன உடனே, என்னப்பா ஒரு மேலே சோகமாக இருக்கிற, என்ன பழனி அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்றும் இல்லையா அப்படின்னு தலையை சொரிஞ்சாலே தெரிஞ்சுக்குவார். சரி இன்னொரு 500 ரூபா வேணும் இல்லை, கேள்விப்பட்டேன் அத்தை பையனுக்கு காது குத்துறாங்களாம், நீ மாமன் முறையில் போய் நீ செய்யணும் போல் இருக்கே அப்படின்னு. சரி போய் கேட்டு இவர்கிட்ட கணக்கு பிள்ளைக்கிட்ட 500 ரூபா வாங்கிட்டு போகிறார். இன்பம். இப்போ அவனுடைய இன்ப துன்பம் ஒரு 500 ரூபாயில் இருக்குது. இவர் போய் மறுபடியும் சொல்கிறார், முதலாளி 2 கோடி ரூபாய் முதலீடு வேணும். நல்லா ஒரு 5 போட்டி போட்டாச்சு, இன்னும் 2 போட்டால் தான் ஆக முடியும்னா அவர் இன்னொருத்தருக்கு தலை சொல்லிடுறார். அங்கே போய் அவர்கிட்ட இருக்கு. அவருடைய துன்பம் 5 கோடி ரூபாய், இவனுக்கு 500 ரூபாய். 2 பேருக்கும் வசதி வாய்ப்புகள் சமமாக தான் இருக்குது. இவன் 5 கோடி வசதி இருந்தாலும் 2 கோடி பட்ஜெட்டில் விழுது. இவனுக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் இருந்தாலும் இவனுக்கும் துண்டு விழுது. இன்ப துன்பங்கள் எல்லாருக்கும் உண்டுங்க. இன்ப துன்பங்கள் தினமும் இருக்குமானா தினமும் இருக்கும். எது மாதிரி இன்பம் வரும்? ஒரு பால்ய பருவத்தில் 5லேருந்து 12 வயசு வரைக்கும் அவனுக்கு இன்பம் எதுங்க? விளையாட்டு சாமான்ங்க, கிரவுண்டில் போய் விளையாடணும், எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது, அப்பப்போ குளிக்கணும்லாம் தொந்தரவு பண்ணக்கூடாது, சட்டையை கிழிச்சிட்டு வந்தால் அடிக்கூடாது. இதுதான் அவனுடைய இன்பம். அவனுடைய துன்பம் என்ன? சட்டை கிழிஞ்சிச்சு எப்படி மறைக்கிறதுன்ட்டு அப்படியே செவரோட ஒட்டி போகிறான். என்ன இவன் இப்படி செவரு பக்கமாக போகிறான்னு, அவன் முதுலை பாருங்க கிழிச்சிட்டு வந்துருக்கிறான், சட்டையான்னு மறைக்க முடியுமா? அவனுக்கு இன்ப துன்பம் இருக்கும் இல்லை. அவன் தகுதிக்கு ஏற்ற மாதிரி தான் இன்ப துன்பம் இருக்கும். அவன் ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கிறான். என்ன இன்றைக்கி வந்து மார்க் ஷீட் கொடுத்துருக்குறாங்க, சைன் வாங்கி நாளைக்கு கொண்டு போய் டீச்சருக்கு ஒப்படைக்கணும். ஒரே துக்கம். மார்க் வாங்குறவனுக்கு இன்பம், அவன் அண்ணனுக்கு வந்து துன்பம், தம்பிக்கு இன்பம். அவன் போட்டு கொடுக்க காத்திருக்கிறான். அப்பா மார்க் ஷீட் கொடுத்துட்டாங்க, அண்ணன் காட்டலை உங்களுக்கு இன்னும், இந்தாங்க முதல்ல அப்படின்பான். அண்ணன் வருவான், அவனும் காட்டுவான், பரவாயில்லையே 80 வாங்கியிருக்கிற அப்படின்வான். ஏன்னா அடுத்த மார்க் கீழே இன்னொரு நோட் இருக்கும், தமிழ் இல்லை இங்கிலீஷ் நோட், அங்கே பார்த்தோம்னா சைபர் இருக்கும். இன்ப துன்பங்கள் எல்லா பருவத்திலும் இருக்குது. அந்த இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறோம் நம்ம. அது சிரமம் தானே, அது பேர் ஆசிரமம்னு பேர். ஆசிரமம். இப்போ பிரம்மச்சாரியாக இருக்கிற பள்ளி பருவத்துலேயும் ஆசிரமம் தான். கிரகசனாசிரம சிரமம் ஆசிரமம். அவன் கிரகச்சாரியா ஆசிரமம். இந்த ஆசிரமத்தினால, இந்த சிரமத்தினால அவனுக்கு என்ன கிடைக்குது? ஒரு வைராகியம் கிடைக்குது இல்லை. இந்த பள்ளி பருவத்திலையும் நமக்கு சிரமம், கிரகஸ்த ஆசிரமம் சொல்லவே வேண்டியதில்லை. அப்புறம் வானப்பிரஸ்தம்னு சொல்லக்கூடிய அந்த ஆசிரமத்திலேயே சிரமம்னா சிரமம். மூட்டு வலிக்குது, தள்ளாட முடியுது, இங்கே போக முடியல, அது முறுக்க சாப்பிட முடியல, எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க. இந்த தியானம் பண்ணுன்னு இங்கே அனுப்பிச்சிட்டாங்க, கோயிலுன்னு துரத்தி அனுப்புகிறாங்க அப்படின்னு. அவன் சினிமா பார்க்க முடியல. இந்த வயசில் உனக்கு சினிமா கேட்குதா அப்படின்னு. ஏன் பையன் நான் சாப்பிட்ட பார்த்தா என்ன அப்படின்னு.
அது ஒரு சிரமம். இந்த பிறவி மேலே ஒரு வைராக்கியம் வந்துடுது இல்லை, இளமையிலேயும் ஒரு வைராக்கியம் வருது. இப்போ முதுமையில் வந்து இளமையை வந்து நல்லான்னு சொல்லுவானா, நான் பட்ட கஷ்டம் எனக்கு இப்போ தான் கொஞ்சம் ரெஸ்ட்டே கிடைக்குதுங்கிறான். அப்போ எல்லாரும் இளமையிலும் சிரமம், பால்யத்திலும் சிரமம், வயோதிகத்திலும் சிரமம். இந்த சிரமத்துக்கு முடிவே இருக்காதா? மறுபடியும் பிறந்தா மறுபடியும் பால்ய சிரமம் இருக்குது. இந்த ஆசிரமங்கள் இப்போ சன்னியாசி ஆகிட்டா கூட அதுலேயும் சிரமம் இருக்குது. சன்னியாசிகளில் வந்து கையெடுத்து எதை கேட்குறாங்கன்னு வச்சுங்க, சன்னியாசிகளுக்கு கூட காசு தேவைப்படுதா? நீங்கள் தான் சன்னியாசின்னு இருக்கிறீங்க, அப்புறம் 3 வேளை சாப்பிட்றீங்க, காசு கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறான். இப்போ அவனுக்கும் பொழுது ஓட்டுறது கஷ்டமாக இருக்குல்ல. இன்றைக்கி பொழுது ஓடிடுச்சுப்பா, நாளைக்கு தங்கிறது எங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு. அந்த மடத்துக்கு போய் எங்கே போய் பார்த்தோம்னா ஒருத்தன் கொரட்டை விட்டு தூங்குறான். இந்த சன்னியாசிக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை. தூங்குற இடம் பறி போயிடுச்சு. இப்போ நம்ம ரெகுலர் பிளேஸ் சாக்கில் கோடு போட்டு வச்சுருந்தேன், இந்த இடம் என்னதுன்னு. அங்கே வேறு எழுதியிருந்தார், இது பழனி இடம்னு. அங்கே ஒருத்தன் படுத்துருக்குறான், அவனை விரட்டவும் முடியல. அப்புறம் பிச்சை எடுக்கணும் நாளைக்கு. இந்த கிராமத்தில் இன்றைக்கி முடிஞ்சு போச்சு, அடுத்த தெருக்கு தான் நம்ம போகணும். அடுத்த தெரு எல்லோரும் சொல்லியிருக்கிறாங்க, மற்ற சன்னியாசியெல்லாம் அங்கே போயிடாதப்பா, இருக்கிறதையும் பிடிங்கிடுவாங்கன்னு. இப்போ அவனுக்கும் வாழ்க்கை சிரமமாக தானே இருக்குது. இன்ப துன்பங்கள் எல்லாருக்கும் எல்லா வயதிலும் இருக்க தான் செய்யுது. இது முன்ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் அப்படின்னா ஒரு ஜோசியம் இருக்குது இல்லை. இப்போ நான் சொன்னது ஜோசியம் தானேங்க. பால்யமாக இருந்தால் நாங்கள் நினச்சிக்காதீங்க துன்பம். அப்படி ஒரு மனித வாழ்க்கையில் எப்பெல்லாம் துன்பம் வரும், எப்பெல்லாம் இன்பம் வரும்னு ஒரு பட்டியலோடு தான் நம்ம பிறக்கிறோம். பிறந்த அன்னைக்கு ஹோரோஸ்கோப்பு கணிச்ச அன்னைக்கே இவனுடைய இன்ப துன்பங்களை அள்ளி கொடுக்க வேண்டிய நேரம் இன்றிருந்து தொடங்குகிறது அப்படின்னு. அப்போது சுக்கிரன் வரார், சார் நாங்கள் என்னுடைய டியூட்டி எப்போ அப்படின்னு. அவன் பிறந்தபடி பார்த்தோம்னா சுக்கிரனுடைய தசை தான் அவனுக்கு இருக்குது. இப்போ நீ அள்ளி கொடு அப்படின்னா, அப்புறம் எத்தனை நாள்னா அந்த கட்டம் நான் தாண்டுற வரைக்கும் தான். அப்போ அவனுக்கு ஒரு காலம் இருக்குது, சுக்கிரன் காலம். அந்த காலம் வரைக்கும் அந்த பையன் நல்லா செழிப்பாக வளர்றான். அத்தை மாமெல்லாம் பட்டு துணியெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க, வேலைக்கு அவனுக்கு சோறு கிடைக்குது, ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுறாங்க, ஸ்கூல் வேனெல்லாம் கிடைக்குது, நல்ல ஸ்கூல் கிடைக்குது. அப்புறம் திடீர்னு சுக்கிரன் தன்னை சொல்கிறாரு, என்னுடைய இன்பம்லாம் கொடுத்தாச்சுங்க அப்படின்னு, நீ அப்படி நகரு வா. அப்புறம் என்னன்னு சனி அவர் வந்து நிற்கிறார். இன்னும் 7.5 வருஷம் அவர் உட்காந்துக்குவார். அவர் என்ன பண்ணுவார், துக்கத்தை விநியோகம் பண்ணுறார். அவர் இஷ்டப்பட்டால் கொடுக்குறாரு, உங்கள் துக்கத்தை தான் கொடுக்குறாரு. சுக்கிரன்னா அள்ளி அள்ளி கொடுத்துட்டாரா? நீங்கள் கொண்டு வந்த புண்ணியத்தில் இருக்கிற சுகத்தை தான் கொடுத்தார். அப்போ அறிவு கொடுக்குறவன் ஒருத்தர் இருக்கிறான், மனசை கொடுக்குறவன் ஒருத்தர் இருக்கிறான், புகழை கொடுக்குறவன் ஒருத்தன், ஞானம் கொடுக்குறவன் ஒருத்தர் இருக்கிறான், எல்லாத்தையும் வாட்ச் டாக் மாதிரி பார்த்துக்கிட்டு ஒன்று இழுத்து வந்து பண்ணுறக்கிட்ட மாந்தி ஒருத்தர் இருக்கிறான். இப்படி 9 கோள்களும் இந்த உடல் மனம் இந்த ரெண்டுத்தையுமே சுகதுக்கங்களுக்கு ஆளாக்குகின்ற நேரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு விநியோகம் பண்ணுறாங்க. உங்களுடைய சுகதுக்கங்களை உங்களுக்கு கொடுக்குறாங்க. உங்களுக்கு என்னங்க கஷ்டம்? இன்னொருத்தன் தான் கொடுத்தாங்க, இன்னொருத்தனுடைய துக்கத்தை உங்களுக்கு கொடுத்தாங்களா? இல்லை உங்களுடைய சுகத்தை இன்னொருத்தர் கொடுத்தாங்களா? இந்த நவக்கோள்களும் அவங்களோட டியூட்டியை செய்கிறாங்க. அந்த டியூட்டி அப்போது யார் டியூட்டியில் நீ இருக்கிற அப்படின்னு. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ண, ஸோ யார் நீங்கள் டியூட்டி சூப்பர்வைசர் என்ன? நம்ம கோவிந்தன் தானே, அப்பா நல்ல மனுஷன் அப்படின்னு கொஞ்சம் ரெஸ்ட்டாவது கொடுப்பாங்க. இல்லை வீரராகம் வந்திருக்கிறான் அப்படின்னு சும்மா பேருக்கு சொல்கிறேன், அது மாதிரிலாம் ஆளுன்னு நினச்சிக்காதீங்க, வாய்க்கு வந்தது சொல்கிறேன். இன்றைக்கி வீரராகம் கோவிந்தன் நம்ம வாயில் மாட்டிக்கிட்டாங்க. அவர் வந்துட்டாருன்னா சிம்ம சொப்பனம், இவன் கீழே வேலை செய்யறது போல போகுது. இது மாதிரி கிரகங்களும் வராங்க, அவங்க இன்ப துன்பங்களோ கொடுக்குறாங்க, இங்கே கோட்டா தான் கொடுக்குறாங்க. யார் வந்திருக்காங்க தெரிஞ்சிடுச்சுன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி உஷாராமல் இருக்கலாம்ல. அதனால் ஜோசிடங்கள் ஹெட்லைட் மாதிரி தே த்ரோ லைட் அப்பான் த ஃப்யூச்சர். பாஸ்டர் சொல்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. தே த்ரோ லைட் அப்பான் த ஃப்யூச்சர். உன் எதிர்காலத்தை பற்றி கொஞ்சம் விழிச்சத்தை அப்படி காட்டுறாங்க. என்ன காட்டுறாங்க? இன்பத்துன்பமாக இருக்குது, ஜாக்கிரதைன்னு. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு. அப்போ நீ ஜோதிஷன்னு இப்போ வேண்டாம். இன்ப துன்பம் வரும், அதை மாற்றவும் முடியாது, பரிகாரமும் கிடையாது. அப்புறம் எதுக்கு நீ ஜோசியன்? நானே ஜோசியன். என்ன எல்லாம் வரது வரும். ஐ எம் ஃபுல் லைட், ஐ எம் என்லைட்டன்டு. எனக்கு யாரை லைட் கொடுக்க வேணும்? ஐ எம் என்லைட்டன்டு. எந்த கோள்னால் வரட்டும், யார் வேணால் அது சார்ஜ் பண்ணிட்டோம். எல்லா திசைகளிலும் திரிகோணத்தில் இருக்கிறியா, மறைவில் இருக்கிறியா, நேராக பார்க்குறியா, கட்டத்தில் எங்கே இருந்து வேணால் எல்லா கோள்களும் தாக்க.
என்னை ஒன்றும் பண்ணாது, நான் பிரம்மஞானி. சொல்லுவாங்க, நலிந்தவருக்கு இல்லை நாளும் கோலும். அவனு வாழ்க்கையிலே துன்பமாக இருந்துகிட்டு இருக்குது, இதில் வேற ஜோசிங்கிட்ட போயிட்டு இன்னும் அடுத்த என்ன 10 நாளைக்கு துன்பம் பாருங்க. என்னங்க பழகி போச்சுங்க, இன்னும் 10 நான் ஒரு 100 நாளே இருந்துட்டு போட்டோம். அப்புறம் ஒரு 20 நாள் இன்பம் வந்தால் வந்துட்டு போகுது கழுத. அப்போ நலிந்தோருக்கு இல்லை நாளும் கோலும். இப்போ காசு பணம் இருக்கவனுக்கு தான் அது வருமா போகுமா எதிர்காலம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். ஞானிக்கும் இல்லை, நலிந்தவருக்கும் இல்லை. மீதி நடுவில் இருக்கவனுக்கு தான் இந்த சம்சாரங்கள் எல்லாம். ஒன்று ஓட்டாண்டியா வாழ் சன்னியாசியா, இல்லைன்னா ஞானியாக இருந்து தொலை. நடுவில் இருக்கணும் தான் ஜோதிஷம். அது உண்மை. எல்லாம் பிரம்மம், ஜகத்து பிரம்மம்னு ஆச்சுன்னா அது உள்ள இருக்க மனித வாழ்க்கையும் பிரம்மம் தானே. அங்கே இருக்க இன்ப துன்பம் தானே. பூமி சொர்க்கம் நரகம் எல்லாம் உண்மை தானே. எல்லாம் பிரம்மம்னு ஒத்துக்க. பிரம்மத்தில் இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு ஏதாவது ரூல் இருக்குதா? எல்லாம் பிரம்மம் இருந்தால் அங்கே கோள்களே இருக்கக்கூடாது, பாவ புண்ணியமே இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் சமமாக இருக்கணும்னு சொல்ல முடியுமா? எல்லாருக்கும் சமமான இன்பம் சமமான துக்கம்னா அவர் எது சிருஷ்டி பண்ணணும்? அது இது விதவிதமான உடம்பு. எல்லாருக்கும் சம துக்கம் வந்து போச்சுன்னா விதவிதமான உடம்பு கொடுக்க. ஆண் பெண் உடம்பு ஏன் கொடுக்கணும்? எல்லாம் ஆம்பளைய படையன், நல்லா பொம்பளைய படை. இல்லைன்னா மரமாக படைச்சி விட்டுட்டோம், காடு மாதிரி அமைதியாக இருந்துட்டு போயிடுவாங்க. எல்லாருக்கும் விதவிதமான உடம்பும் விதவிதமான அம்மா அப்பா, விதவிதமான மொழி, விதவிதமான உலகம்லாம் கொடுக்கறது என்ன? நம்ம கர்மங்கள் இருக்கிறதுனால தானே. இப்போ பிரம்மத்தில் இது இருக்கக்கூடாதுன்னு எந்த ரூலும் கிடையாது. பிரம்மத்தில் தான் எல்லாம் இருக்கும். பிரம்மம் எல்லாத்துக்கும் இடம் தரும். பிரம்மத்தில் இதில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கு என்ன உரிமை இருக்குது? பிரம்மம் தான் எல்லாமா இருக்கும்போது இங்கே எங்கே தீமை நடக்கும் அப்படின்னு. அப்போ பிரம்மம் இருந்தால் எல்லாம் நல்லது நடக்கணுமா? சரி, நீ பிரம்மம் வச்சுக்கோங்க, நீ நல்லவனாக இருந்துடுறியா? நீ ஆத்மா பிரம்மம். இப்போ உங்ககிட்ட நல்லது கெட்டது இருக்குது இல்லை? இந்த உலகத்தில் இருக்கக்கூடாதான். இப்போ உங்ககிட்ட மட்டும் இருக்கலாமா? நீ உன் மனசு எப்பவுமே நல்லதையே நினைக்குதா, தீனே நினைக்கலையா? உன் மனசு எப்படி 2 பக்கமும் போகுதோ, நன்மையும் தீமையும், ஸ்ரேயஸ் பிரேயஸ்ன்னு மாறுதோ, அப்போ நீ அதை அனுபவிக்கிறல்ல. உன் மனசில் வரக்கூடிய கெட்ட எண்ணங்களை நீ அனுபவிச்சல்ல. உன் இடத்துல நம்மளுக்கு நல்ல எண்ணத்தை அனுபவிச்சல்ல. அதே மாதிரி இந்த பிரம்மம் இந்த பிரபஞ்சத்தில் அதனுடைய சரீரத்தில் நாமெல்லாம் இருக்கிறோம். இந்த பிரபஞ்சமே பகவானுடைய சரீரம். அதில் அவருடைய மனங்களாக தான் நாமெல்லாம் இருக்கிறோம். அது அவருடைய மனம் கிடையாது. இங்கே இருக்கிற மனங்கள் அது தோணும். நீ எப்படி உன் மனதுக்குள்ளே நன்மை தீமையை அனுபவிக்கிறாயோ, பிரம்மமும் இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே நன்மை தீமையை அனுபவிக்கும். ஏன்னா அதை பொறுத்த வரைக்கும் இது நன்மை இது தீமை என்ற பாகுபாடே இல்லை. நன்மையும் தீமையும் நாம் தான் பிரித்து வச்சிருக்கிறோம். ஒருத்தன் நன்மைன்னு சொல்கிறத ஒருத்தன் தீமைங்கிறான், ஒருத்தன் தீமைங்கிறத ஒருத்தன் நன்மைங்கிறான். இது உடம்புக்கு நல்லது சாப்பிடு அப்படின்னு பீட்ரூட்டை கொடுத்தாங்க. அது சாப்பிட்ட உடனே பிளட் ஆகிடும், பார்த்தே சிவப்பாக இருக்குது அப்படின்னு. இவனுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. கடவுளே திட்டுறான், இந்த பீட்ரூட்டை படைத்த கடவுள் போகட்டான். இல்லை காய்கறிக்காரன் வந்தான்னா அவனை திட்டுவான், இதை தினமும் கொண்டு வந்துடுறாங்க. ஆனால் இவனுக்கு பிடிச்ச காய்கறி அங்கே இருக்குது. அப்புறம் ஒரு மாமி சொல்கிறாங்க, பாவம் பூசணிக்காயாக ஒரு 5 வச்சுருக்கான், எப்படி தான் விற்க போகிறான்னு தெரியல, இப்போ வெண்டைக்காய் ஒரு 1 கிலோ போடுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் பாவம் நினைக்கிறாங்க. அடுத்த தெருவில் போனவுடனே, பூசணிக்காய் கொண்டு வந்தியா, நல்ல காலம் நான் பழைச்சேன், இந்த வெண்டைக்காயெலாம் வேண்டாம், இந்த பூசணிக்காய் ஒன்று முழுசாக கொடு அப்படின்னு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒருத்தருக்கு எது வேண்டாங்கிறாங்களா, இன்னொருத்தருக்கு வேணுங்கிறாங்க. இங்கே நன்மையும் இல்லை தீமையும் இல்லை. உங்களுடைய மனப்பாங்கு தான் நன்மை தீமையை பிரித்து பார்க்குது. இப்படி இருந்தால் நன்மை, இப்படி இருந்தால் தீமை. இதெல்லாம் எனக்கு வேண்டான்னு சொல்லி வெளியே போடுறீங்க. அப்புறம் வெளியே போய் கேட்டு திறந்து பார்த்தா அது காணும். எப்போ போடுவாங்கன்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. சீட் ஆடிட்டு இருக்கிறாங்க. இத்தனை காடு வேஸ்ட்டாக இருக்குதே அப்படின்னு எப்படி போட்ட உடனே லபக்குன்னு ஒருத்தர் எடுக்கிறான். இது ஒன்று தான் காத்துட்டு இருந்து போட்டு டிக்ளருங்கிறான். இவனுக்கு வேண்டாம், அவனுக்கு வேண்டும். இதே காடு போன ஆட்டத்தில் எனக்கு வேணும், இப்போ எனக்கு வேண்டாம். இது என்னங்க இது? இப்படி தாங்க வாழ்க்கை. நாம் தான் அந்த காடு எனக்கு பிடிக்குது பிடிக்கலன்னு சொல்கிறோம். எதை நான் பிடிக்கலன்னு சொன்னோன்னா அது உடனடியாக அவன் பிடிக்குதுன்னு எடுத்து வச்சுட்டு ஜேன்னு குதிக்கிறான். ஒருத்தன் கிடைக்குமான்னு காத்துக்கிட்டே இருக்கிறான், அவனுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. இன்னொருத்தன் கூட எப்போ போடலான்னு பார்த்துட்டு இருக்கிறான். இப்படி இருக்குது வாழ்க்கை. இந்த வாழ்க்கையே ஒரு பெரிய சீட்டாட்டம் தான். நமக்கு வேண்டியதெல்லாம் இன்னொருத்தர் கையில் இருக்கும்.
அவனுக்கு வேண்டியதெல்லாம் என் கையில் இருக்கும். நானும் கொடுக்க மாட்டேன், அவனும் கொடுக்க மாட்டேன். 2 பேரும் சமமாக கஷ்டப்படுவோம். இதை புரிந்து கொண்டு வாழ்வோம். இதில் பிரம்மத்துக்கு இதில் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. நிறைவு செய்துக்கலாமாங்க? மீதி கேள்வி அடுத்த வாரம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிஹி ஓம்.